சென்னையில் காவல் உதவி ஆய்வாளர்கள் வழிப்பறி செய்த வழக்கில் கூடுதல் விவரங்களை திரட்ட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராயபுரத்தைச் சேர்ந்த தமீம் அன்சாரி என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்ததாக காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், சன்னி லாய்டு, வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங் மற்றும் சன்னி லாய்டு ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் புகார் அளித்தவர்களிடமிருந்து கூடுதல் விவரங்களை திரட்டுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே மின்வேலியில் சிக்கி 15 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. விவசாயிகள் வயல்களில் மின்வேலி அமைப்பதை ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்காததால் வீப்புத்தூர் புதுக்காலனி பகுதியைச் சேர்ந்த சிறுவன் நவீன்ராஜ் உயிரிழந்தார். ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் பொறுப்புடன் தங்கள் பணியை செய்திருந்தால் ஒரு சிறுவனின் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிறுவனின் மரணத்திற்கு முக்கிய காரணமான துறை சார்ந்த அமைச்சர் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காமல் கண் துடைப்புக்கு 3 பிடித்ததாக காவல்துறை செய்தி வெளியிட்டுள்ளதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.